ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2009 ஒரு ஆஸ்திரேலியன் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான தி லவ்டு ஒன்ஸ். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு இங்கே பார்த்துடலாம். தன்னை காதலிக்கிற ஒரு பொண்ணு, ஆனால் அந்த பொண்ணுடைய குணமே என்ன அப்படின்னு தெரியாமல், இல்லைங்க எனக்கு வேறு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கதாநாயகன் வேணான்னு மறுக்க போக, இதன் விளைவாக அவர் சந்தித்த சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இதனுடைய கதை என்ன அப்படிங்கிறத இங்கே தெளிவாக பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் பிரண்ட். இவர் ஒரு ஹை ஸ்கூல் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு. இவருக்கு ஹாலி அப்படின்னு சொல்லி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்குது. அந்த பொண்ணு அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. இப்போ படத்துடைய முதல் காட்சியிலேயே கதாநாயகனும் சரி அவருடைய அப்பாவும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து காரை ஓட்டிக்கிட்டு காரில் பேசிக்கிட்டு கமெண்ட் அடிச்சுட்டு ஜாலியாக கேலிக்கிண்டெல்லாம் பண்ணி சிரிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு ரத்த கலரியாக ஒரு ஆள் ரோடு அப்படி குறுக்கால கிராஸ் பண்ணுறான். ஐயோ, நேராக போய் இன்றைக்கி அந்த ஆள் தான் அடித்து தூக்க போகிறோம் வழியில், அதுக்கு முன்னாடி எங்கேயாவது காரை ஒடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒடிச்சதில் அந்த வண்டி நேராக போய் வந்த ஸ்பீடில் அவ்வளோ வேகமாக போய் ஒரு மரத்து மேலே முட்டிடுது. இதில் ஒரு மிகப்பெரிய விபத்து அந்த கார் சந்திக்குது. இதில் அவங்க அப்பா இறந்து போயிடுறாப்புல. இப்போ கதாநாயகனுக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய அந்த குற்ற உணர்ச்சியாக இவருடைய மனசுலேயே நிற்கிது. நம்ம அப்பானா நமக்கு அவ்வளோ பிரியம், கடைசியில் அப்பா இறந்து போயிட்டார், அந்த ஆக்சிடென்ட்டுக்கு நம்ம தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு மனசுக்குள்ளே அதே விஷயம் தான், ஒரு கில்ட்டி ஃபீலிங்கோடையே சுற்றிட்டு இருக்காப்புல. இப்போ இவர் கழுத்தில் எப்பயுமே ஒரு செயின் ஒன்று போட்டிருக்காரு. அந்த செயினில் ஒரு சின்ன பிளேடும் தொங்க விடுற மாதிரி அந்த செட்டப்பில் தான் அந்த செயினை போட்டிருக்காரு. அந்த பிளேடை வச்சு இவருடைய கையை இவரே அப்பப்போ வெட்டிக்கிறது. எதனால்? இந்த குற்ற உணர்ச்சினால். நம்ம அப்பா இன்றைக்கி உயிரோடு இல்லாமல் போனதுக்கு காரணம் நம்ம தான் அப்படின்னு சொல்லி அந்த ஃபீலிங்கில் இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்களையும் பண்ணிடுறாப்புல. இப்போ கதைக்களம் இங்கேருந்து 6 மாதம் தள்ளி நடக்குது. அப்போ ஒரு நாள் ஸ்கூலில் இவர் அப்படி லாக்கரை உள்ளே இருக்கிறதெல்லாம் வச்சு அப்படி எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. அந்த டைமில் லோலா ஸ்டோன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு நம்ம கதாநாயகனும் ரொம்ப பிடிக்கும். கதாநாயகன் கிட்ட நான் ப்ரோமுக்கு போகிறேன், நீ என் கூட வர்றியா அப்படின்னு சொல்லி நம்ம கதாநாயகன் கிட்ட கேட்க போக, நம்மால் அந்த பொண்ணை பற்றி ஒன்றும் தெரியாது இவருக்கு. இவர் என்ன சொல்லிடுறாப்புல, இல்லை நான் என் கேர்ள் ஃப்ரெண்டோட போகிறேன், எனக்கு வேலை இருக்குது அப்படின்றாப்புல. இங்கே சரி ஓகே, இங்கே அந்த பொண்ணுக்கிட்ட கூட வர மாட்டேன்னு மறுத்துட்டாப்புல, இருந்துட்டு போகுது. ஆனால் இவங்களுக்குள்ள யார், கதாநாயகனுக்கும் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் இடையிலான ஒரு சில கசமுசாக்கள், ஒரு கஜகஜா கிஜின்னு ஒரு சில சம்பவங்களும் நடந்து போகுது அப்பப்போ. இதை அந்த பொண்ணு பார்த்துட்டு வேற போயிடுறா. பயங்கர கடுப்பு, நம்மன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான் இவன் அப்படிங்கிற ஒரு வெறுப்பு. இதில் நம்மால் அப்பப்போ இந்த மலை ஏறுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிளிஃபு மாதிரி, மவுண்டன் கிளிஃபு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம், அதில் நம்மால் கையில் சைடில் பிடிச்சே ஏறிடுறாப்புல. ஏறி மேலே போயிட்டு கீழே குதிக்கலாமா, நான் தான் சொன்னேன் இந்த குற்ற உணர்ச்சி, கூச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காப்புல கீழே பாதாளத்தை. இந்த டைமில் யாரோ பின்னாடி வெயிட்டாக எதையோ வச்சு அடிக்கிறாங்க. அது எதில் அடித்தாங்க என்ன அடித்தாங்கன்னே கதாநாயகனுக்கு தெரியாது. அங்கேயே சுயநினைவு இழந்து போய் மயங்கி போய் விழுந்துடுறாரு அவர். ஆனால் இதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறப்போகுது அப்படிங்கிறது நம்ம கதாநாயகனுக்கு அப்போ தெரியாது. இதுக்கப்புறம் அவர் சந்தித்த கொடூரமான சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு பழைய கதைங்க. நம்ம இந்த மாதிரி ஸ்லாஷர் ஹாரர் படங்கள் நிறைய பார்த்துருக்கோம். இது ஒன்றும் எங்கேயுமே எடுக்காத, இது வரைக்கும் யாரும் மட்டம் பண்ணாத புதுசான ஒரு கதையெல்லாம் கிடையாது. ஆனால் ஸ்க்ரீன் பிளே எந்த அளவுக்கு பரபரப்பாக ஆடியன்ஸை சீட்டேஜில் உட்கார வச்சாங்க அப்படின்னு சொல்கிறத விட, கதாபாத்திரங்களை எந்த அளவுக்கு ரைட்டாக டைட்டாக வெயிட்டாக எழுதுனாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தில் தான் இந்த படம் டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கக்கூடிய சூப்பரான ஒரு படமாக மாறுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு கதாபாத்திரம் எப்படி எழுதியிருந்தால் ஆடியன்ஸுக்கு ஏங்க விடவே கூடாதுங்க, இவன் குத்துறானா நம்மளே குத்திடுவோமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கடுப்பை நமக்கு அவ்வளவு டெம்ட் ஆகி போய் நம்மளால் ஒரு ரசிகராக ஒரு ஆடியன்ஸை படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல்லே படம் பார்க்க முடியல, எப்படியாவது ஏதாவது பண்ணி காப்பாற்றிட முடியாத நம்மளாலங்கிற அளவுக்கு ஒரு டெம்ட்டுக்கு நம்மளை கொண்டு வந்துடுறாங்க. அப்போ அந்த கேரக்டரை எந்த அளவுக்கு எழுதியிருப்பாங்க அப்படின்னு மட்டும் பாருங்கள். அப்படி எழுதப்பட்ட ஒரு கதாபாத்திரம். ஆனால் இப்படி ஒரு கதாபாத்திரத்தை எழுதுறது மட்டும் இல்லை, அதை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படி ஒரு ஃபினாமினலான ஒரு ஆர்டிஸ்ட் தேவை. சும்மா எடுத்தால் அதை கொஞ்சம் வில்லத்தனமாக பார்த்தோம், வில்லத்தனமாக சிரித்தோம் அப்படிங்கிற இந்த காமெடியெல்லாம் அங்கே நடக்காது. அந்தளவுக்கு இன்டென்ஸாக அந்த கதாபாத்திரம் நின்று பேசணும். அவங்க பண்ணுற அந்த செய்கையில் தான் நமக்கு இந்த வெறியே வரணும். அப்படி ஆடியன்ஸை டெம்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ்லேயும் நீங்கள் கொண்டு வரணும். இதில் ராபின் மெக்லவி என்ன ஒரு ஆர்டிஸ்ட்டுங்கிறீங்க, ஒரு ஆஸ்திரேலியன் ஆக்ட்ரஸ். அவங்க பிச்சு படல் எடுத்திருக்காங்க. அந்த அம்மாவை பார்க்கும்போது எம்மா
என்ன சொல்கிறது, இப்போ இதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியலமா, குத்துனா என்ன முகத்திலே அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு இனம் புரியாத ஒரு வெறியே வந்துடுது. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸு அவங்கக்கிட்ட இருந்து ஸ்டன்னிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸு அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளவோ நெகட்டிவ் ஷேட் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் நம்ம பார்த்துருப்போம், எத்தனையோ படங்களில் நம்ம பார்த்துருப்போம். நம்ம சேனல்லையே கூட இந்த மாதிரி சில இந்த சீரியல் கில்லர்ஸ், சைக்கோபாத் கில்லர்ஸ், இது சம்மந்தப்பட்ட ஒரு சில படங்கள், நிறைய படங்கள் நம்ம உலக படங்கள் பேசியிருக்கோம். அப்படி நீங்கள் பார்த்த படங்கள்லேயே ரொம்ப குறிப்பிட்ட, அதாவது விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில கதாபாத்திரங்கள் உங்கள் மைண்டில் நிற்கும். அது அழியவே அழியாது. உதாரணத்துக்கு நம்ம ஆந்தனி ஹாப்கின்ஸ் சைலன்ஸ் ஆஃப் த லாம்ப்ஸில் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு சில கதாபாத்திரங்கள்லாம் அது என்றைக்குமே நம்ம மனசுக்குள்ளேயே நின்று பேசுகிற கதாபாத்திரங்கள். அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இதில் இவங்க கொடுத்துருக்காங்க. என்கிட்ட கேட்டிங்கன்னா மிசரி படத்தில் கேத்தி பேட்ஸுடைய பர்ஃபார்மன்ஸுக்கு ஈக்குவலாக இல்லை, அதுக்கு அடுத்து இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை தான் நான் சொல்லுவேன். இப்படி ஒரு ஸ்டன்னிங்கான பர்ஃபார்மன்ஸு, நம்மளை அப்படியே உரைய வைக்க போகிற ஒரு பர்ஃபார்மன்ஸு அது அப்படி கொடுத்துருப்பாங்க அவங்க. ஆனால் இது அவ்வளவு லேஸில் அவங்க ப்ரிப்பேர் ஆகலையாமா. குவென்டின் டேரண்டினோவுடைய படங்கள்லாம் சுமார் ரத்தம் பக்கெட்டாக அள்ளி ஊற்றுற அளவுக்கு தான் இருக்கும், நமக்கு தெரியும். ஸோ குவென்டின் டேரண்டினோவுடைய படங்களாகட்டும், இப்போ நான் சொன்னேனே மிசரியில் கேத்தி பேட்ஸுடைய பர்ஃபார்மன்ஸு, அதெல்லாம் பார்த்து தான் இவங்க ப்ரிப்பரே ஆனாங்களாம். இந்த கேரக்டரை இந்த அளவுக்கு கொண்டு வரணும்னா எந்த எட்ஜுக்கு நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், அப்போ என்னென்ன சின்ன சின்ன நுவான்சஸ் எல்லாம் எக்ஸ்பிரஷன்ஸில் நம்ம இன்க்ளூட் பண்ண முடியும், பண்ணுனா இவ்வளோ வெறியாக அந்த கதாபாத்திரமாக மாறும் அப்படின்னு அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணித்தான் இந்த அம்மா பண்ணியிருக்கு. அது ஹோம்ஒர்க்கா இது, அது வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க அந்த பெர்ஃபார்மன்ஸை. ஒரே ஒரு விஷயம் தெளிவாக நான் சொல்லிடுறேன், எப்பயும் சொல்கிற மாதிரி 3 விஷயந்தான். 1, இதயம் பலவீனமானவர்கள், ப்ரெக்னென்ட் லேடிஸ், குழந்தைங்க, இவங்க 3 பேரும் தயவு செஞ்சு இந்த படம் பார்க்கறதை தவிர்க்கவும். நார்மலான ஆளுகளே இந்த படம் ஒரே செட்டிங்கில் உட்காந்து ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். அந்த அளவுக்கு தான் இந்த படம் இருக்கும். அதுக்கு ஓகேன்னா இந்த படத்தை பார்க்க ஆரம்பிங்க, இல்லாட்டினா அந்த படத்தை இதோட விட்டுருங்க. நம்ம மெக்கப்ரே பண்ணோம் இல்லையா, மெக்கப்ரே மாதிரி இம்பட்டிக்கு ஒரு மாதிரி அந்த மாதிரி ஒரு சீரியஸான மோடில் போகக்கூடிய ஒரு படம் தான் இது. அதனால் அந்த ஐடியா இருந்தது உங்களுக்கு, அவ்வளோ தூரம் நீங்கள் தாங்குவீங்க, பாடி தாங்கும் அப்படின்னா நீங்கள் அட்டம் பண்ணலாம் இந்த படத்தை. அதே நேரத்தில் இந்த படம் ஒரே ஒரு லொக்கேஷனில் கிட்டத்தட்ட ஒரு 4 வாரத்துக்குள்ளே எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ ப்ரொடக்ஷன் டிசைன் அழகாக நீட்டாக ஒரு செட்டை போட்டு கொடுத்துட்டு டக்குன்னு போயிட்டாங்க அவங்க. இதுக்கப்புறம் மற்ற சின்ன சின்ன வேலைகளாகட்டும், அதாவது சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும் இல்லை மியூசிக் ஆகட்டும், இந்த விஷயங்களில் ஒரே க்ளோஸ்ட் என்விரான்மெண்ட்டில் எந்த அளவுக்கு வச்சு செய்யணுமோ அந்த அளவுக்கு செஞ்சுருக்காங்க இந்த படத்தை. அடல் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அடல் கான்டென்ட் இருக்குது. இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.